நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வணக்கம். இது உங்கள் குட்டா editz. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான, அதாவது இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்பவும் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஒரு சூப்பரான எமோஜி வீடியோ எடிட்டிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலாக கீழே கொடுத்துருக்கேன். அதை மறக்காம நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்குது. அதை வந்து நான் எப்படி பண்ணுறது அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுறேங்க. நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் எனக்கு வந்து இன்ஸ்டா வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்ஸ்டாவோட ஐடி பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் கலைமோ ஸ்டாப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலில் டவுன்லோட் பண்ணி இன்புட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ப்ராஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த எமோஜி வந்துட்டு பிறகு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணி ஒரு வீடியோ கூட மேக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சிம்பிளாக வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்கள் அந்த மாதிரி கூட உங்கள் கிரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கூட ஒன்று பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட், அதாவது ஒரு லேயர் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா அதாவது அந்த டெக்ஸ்ட் அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது உள்ளே இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க அந்த குரூப் அண்டு மார்க், அதாவது 1 அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சென்டரில் ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கலர் அண்ட் ஃபீல் வந்து கொடுங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஐக்கான் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது நீங்கள் எந்த சாங் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ சாம்பிளுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே ஸ்கொயர் ஷேப் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து XY அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சுக்கிங்க. நீங்கள் உங்கள் கிரியேட்டிவிட்டி பொறுத்தா இருக்குது. நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. எந்த வழியாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா, அதாவது நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது அதில் வந்து யுவன் மியூசிக் அந்த மாதிரி வந்து நிறைய நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த சாங் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து இன்புட் பண்ணி பாருங்கள். பார்க்கவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து இல்லை டெக்ஸ்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணுறதாலும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணலாம். உங்கள் கிரியேட்டிவிட்டி போது தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. நம்ம சேனல் இது மாதிரி நல்ல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் பண்ணி ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கைஸ் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.